இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பராக பார்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் இல்லாதங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குக்கர் வச்சு அந்த குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு, பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம். என்கிட்ட அப்போ பட்டர் இல்லைங்கிறதுனால நெய் போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் கார்லிக்கை நல்ல பொடியாக நறுக்கிட்டு அந்த கார்லிக் போட்டுட்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு. அது எதுக்காகனா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக பச்சை மிளகா. நம்ம காரத்துக்கு இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம், அது வீடியோ லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இது நல்லா ப்ரௌன் ஆகும். இங்கே பார்த்தீங்களா கார்லிக் எவ்வளோ ப்ரௌனாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறமா பாதி வெங்காயம், சின்னதாக ஒரு வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று, அது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் முட்டைக்கோசும் பாதி கேரட் மட்டும் போட்டிருக்கேன். என்கிட்ட பீன்ஸ் இல்லை. நீங்கள் பீன்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். எந்த காய் வேணால் நீங்கள் போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த காயும் நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கணும். நான் இதில் 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதையும் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்களா, இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், ராகி மாவு. அது 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். அது எதுக்காகனா கொஞ்சம் கெட்டியாகும், அதுக்காக. அதையும் நல்லா கிளறிட்டு குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு நான் ஒரு இதில் எடுத்து வச்சுட்டேங்க, பவுலில் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை, என்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்துச்சு, அதனால் நான் ஒயிட் பெப்பர் போட்டுக்கிட்டேன். அப்புறமா காரத்துக்காக நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோன்னு சொன்னீங்களா, பெப்பர் தாங்க. பெப்பர் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த பெப்பர் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. மலைச்சாரல் மாதிரி தூவியிருக்கேங்க. நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா லைக்